ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் வர்றதுனால க்ளீனிங் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே எக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 டேஸ் சாப்பிட முடியாது இல்லைங்களா? அதனால் அன்றைக்கி எக் கிரேவி தாங்க பண்ணியிருந்தேன். நான் பண்ணுற எக் கிரேவியில் எப்போவுமே முட்டையை உடச்சி தாங்க ஊற்றுவேன். என் ஹஸ்பண்ட் கேன்டீனில் இந்த மாதிரி ஆம்லேட் பண்ணிவிட்டு அந்த கிரேவியில் போட்டு கொடுப்பாங்களாம். சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க, ஆனால் நான் செஞ்சு கொடுத்ததே இல்லை. சரி, இன்றைக்கி அவருக்கு செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க. தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுனங்காட்டியே என்னென்னு தெரியலைங்க, இந்த ஹோட்டலில் குருமாலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டில் கொஞ்சம் இருந்துச்சு. வீட்டில் நிறைய க்ளீனிங் ஒர்க் இருக்கனால மதியானத்துக்கு ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிட்டேங்க. லெமன் சாதமும் புடலங்காய் பொரியல் தாங்க பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் போட்டு அவர் அனுப்புகிற வரைக்கும்ங்க நமக்கு சாப்பிடவே முடியாது. அப்படி சாப்பிட்டாலும் திடீர்னு எந்திரிச்சு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அவர் அனுப்பிச்செல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சப்பாத்தி பொறுமையாக சுட்டு சாப்பிட்டேங்க. என் ஹஸ்பண்ட் கூடயே உட்காந்து நானும் சாப்பிட்ணும், அப்படியே கதை பேசிட்டெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது முடியவே மாட்டேங்குது. வேலை இருக்கிறனால அவர் அனுப்பிச்சுட்டா போதுண்டா சாமின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கலான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்